ஒன்றிய அரசின் 3 குழுக்கள் இன்று தமிழ்நாடு வருகை. நெல்லின் ஈரப்பதத்தை 22% அதிகரிப்பது குறித்து ஆய்வு. டெல்டா மாவட்டங்களில் இதுவரை 25,000 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பயிர்ச்சேதம் குறித்து கணக்கெடுப்பு நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. விரைவில் இழப்பீடு வழங்கப்படும் என வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் உறுதி. சென்னையில் இருந்து கோலாலம்பூர் சென்ற ஏர் ஏசியா விமானத்தின் மீது நடுவானில் பறவை மோதியதால் பரபரப்பு. 190 பயணிகளுடன் சென்னையில் மீண்டும் தரையிறக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை மறுநாள் புயலாக உருவெடுக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இன்றும் கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என தகவல். பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து 13,500 கன அடியாக அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றில் 9,500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் 30 கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. கேரள அமைச்சரவையில் இருந்து விலக இந்திய கம்யூனிஸ்ட் திட்டம். PM ஸ்ரீ திட்ட விவகாரத்தில் நாளை மறுநாள் முக்கிய முடிவு. தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்குகிறார் ராமதாஸ். சேலம், தர்மபுரி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கிறார். சேலத்தில் 8 ஏக்கர் நிலம் போலி சான்றிதழ் மூலம் மோசடியாக விற்பனை. அதிமுக மகளிரணி நிர்வாகி கைது, IT விங் நிர்வாகிக்கு வலைவீச்சு. கொடைக்கானல் அருகே சாலையில் சிறுத்தை நடமாடியதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை. தமிழ்நாட்டில் தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணி எந்த நேரத்திலும் அறிவிக்கப்படலாம். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்வு. 15 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டி 450 ரூபாய் வரை விற்பனை. வயநாட்டில் ஆட்டோவில் இருந்து தவறி விழுந்த பெண் குழந்தை. சிறு காயம் கூட இல்லாமல் தப்பிய வீடியோ இணையத்தில் வைரல். கேரளாவில் உள்ள பகவதி அம்மன் கோயிலில் நடிகர் அஜித்குமார் குடும்பத்தோடு சாமி தரிசனம். இணையத்தில் புகைப்படத்தை பகிர்ந்து ரசிகர்கள் உற்சாகம். காஷ்மீரில் மாநிலங்களவை தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி 3 இடங்களில் வெற்றி. 4 MLAக்கள் கட்சி மாறி வாக்களித்ததால் பாஜகவுக்கு 1 இடம் கிடைத்தது. அமெரிக்காவில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான சேவை பாதிப்பு. 40 விமானங்களின் சேவை ரத்து. 240க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதம். பிரபல டென்னிஸ் வீராங்கனை செரீனா வில்லியம்ஸுக்கு ஸ்பெயின் நாட்டின் உயரிய இளவரசி விருது ஓவிடோ நகரில் நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டது. மகளிர் உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானுக்கு சோதனை மேல் சோதனை. ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாமல் தொடரை நிறைவு செய்தது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.